ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் பண்ணி கொடுங்க. பாவக்காயே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 400 கிராம் வெட்டி வச்சுருக்கிற பாவக்காய்களை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாவக்காய் கருகிராமல் நல்லா வதக்கிக்கோங்க கரண்டி போட்டு. இதை நல்லா வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இந்த பாவக்காய்க்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பை நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதால நம்ம பாவக்காய் சாப்பிட்றதுக்கு கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் இதை கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இதே கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அல்லது நல்ல எண்ணெய். நான் இப்போது கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரியவும் 10-20 சின்ன வெங்காயத்தை முழுசாக வச்சுருக்கேன். அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 4 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி சேர்க்குறதால நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளியை இந்த குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த புளி, இந்த மசாலா, அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதித்த அப்புறம் நம்ம வதக்கி வச்சு ஆற வச்சுருக்கிற அந்த பாவக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்கவும் நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் விட்டுறதால உப்பு, காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட இன்றைக்கி வச்சுட்டு இதை நாளைக்கு நல்லா சூடாக ரைஸ் வச்சு அப்பளம், ஒரு ஆம்லைட் அல்லது பீன்ஸ் பொரியல், இந்த மாதிரி மைல்டான பொரியலோட இந்த காரசாரமான குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கிறேன். நான் வீட்டில் பீன்ஸ் பொரியலும் அப்பளமும் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எப்போவுமே காரசாரமான குழம்புக்கு ஒரு மைல்டான பொரியல், மைல்டான சைடிஷ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெயந்தி பிரபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.